உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் உடனே உங்களை பார்க்க வந்தேன். இந்த குழந்தை வேற யாரும் இல்லை. நான் தத்து எடுத்திருக்கேன். அப்படியா? சாரிம்மா, தப்பாக நினச்சிக்காத. குழந்தை அம்மான்னு சொல்லவும் எனக்கு எனக்கு புல்லரிச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும்க்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்கள் முன்னாடி இந்த குழந்தைய கொண்டு வந்தது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னன்னு தெரியல, நான் குழந்தைய தத்து எடுத்த உடனேயும் உங்ககிட்ட தான் கூட்டிகிட்டு வரணும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. என் புருஷன்ட்ட கூட அதை தான் சொன்னேன். ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காரு. என்னை மட்டும் அனுப்பி வச்சாரு. அதனால தான் உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன். பரவாயில்லம்மா. செல்லும், உங்கள் பேர் என்ன? நான் எந்த பேரு சொல்ல? எனக்கு வந்து 3 பேர் இருக்கு. என்ன ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனா எந்த பேரு சொல்லணும் உங்ககிட்ட? நீங்க எப்படி சொல்ல கூப்பிடுவீங்க? இல்லம்மா, உனக்கு என்கிட்ட என்ன பேர் சொல்லணும்னு தோணுதோ அந்த பேரை சொல்லுங்க. அப்போ நான் அது உண்மையான பேரே சொல்லுறேன். ஏன்னா எனக்கு 2 பேர் வச்சுக்காங்க. அந்த 2 பேரு சும்மா கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு உண்மையான பேரு தான் சூப்பரா இருக்கும். அது என் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேருதாம்மா. சொன்னாங்க அந்த பேர் சொல்லுவா. ஆனா அந்த பேரு நான் அடிக்கடி அடிச்சு அழ மாட்டேன். ஏன்னா அது என் அப்பா அம்மா வச்ச பேரு. என் அப்பா அம்மா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. நான் அதுக்கு அவங்க வச்ச பேரு மட்டும் சொல்லணும். ஐயோ, இந்த குழந்தை யாருதுன்னு தெரியலையே. அப்படி அப்படியே எனக்கு பிரதீபா ஞாபகம் வருது. பிரதீபா, என் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா நீ எப்படி தானே பேசி இருந்திருப்பா. அம்மா அப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அவங்க எதனால உங்களை விட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால அவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு உங்க பேரை என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. மகா, ஏய் கலை, என்னடி நீ மட்டும் வந்திருக்கீங்க? கார்த்தி என்ன இங்க இருக்கேம்மா. என்னம்மா ஏதோ குழந்தை? யாரோட குழந்தை? அண்ணா, நீங்க இங்க இருக்கீங்களா? சசி உங்களெல்லாம் பார்க்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? நான் கவின் கிட்ட சொல்லிட்டு தாம்மா வந்தேன். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு. நாங்க இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்தோம். அப்படியா? சரி, நான் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் ஆசிரமம் வந்துட்டேன். அப்புறம் இந்த குழந்தைய நானும் சசியும் தத்து எடுத்திருக்கோம். தத்து எடுத்திருக்கீங்களா? ஆமா கலை, அது ஒரு பெரிய விஷயம். நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது பேசலாம். ஆனால் இந்த குழந்தைய நான் தத்து எடுத்திருக்கேன். பாப்பா பேர் என்கிட்ட சசி சொன்னாமா எல்லாத்தையும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்ன, அப்புறம் நாங்கள் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே எங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆசிரமத்தில் ஒர்க்கா? என்ன ஒர்க்குண்ணா? எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கடி. நான் கூட சொல்லியிருக்கேன்ல, அவர் தான். இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல. அவரோட குழந்தை இன்னைக்கு இறந்த நாளாண்டி. குழந்தை இறந்த நாளா? என்னடி சொல்கிறீங்க? இன்னைக்கு தாண்டி தேவசேனா அக்காவோட குழந்தை இறந்த நாளும். ஐயோ அக்கா, சாரி. ஐயோ சாரிக்கா, எனக்கு நிஜமாக தெரியாது. நான் ஏதோ இதில் நான் பேசிட்டேன். சாரி, எனக்கு தெரியாது. ஐயோ பரவாயில்லம்மா, நீங்கள் சாரி கேட்காம இருந்தால் மட்டும் இன்னைக்கு என் குழந்தை இறந்த நாள் இல்லைன்னா ஆக போகுது. அது உண்மை தானே? அதை விட்டுருக்கு. அது ஒன்றும் இப்போ பெருசில்லை. அதுக்கும் அவர் குழந்தைக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் என்னமா சம்மந்தம்? அக்கா, அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தாக்கா. அவரோட குழந்தை இறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆசிரமத்தில் போய் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, துணியெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அந்த ஒரு நாள் அந்த குழந்தைங்கள ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வச்சுப்பாராம்மா. அதாவது அந்த நாள் அவர் குழந்தை இறந்த நாள்னு அவருக்கு ஞாபகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த ஆசிரமத்துக்கு தான் அவர் இது வரைக்கும் எந்த ஒரு டொனேஷனுமே பண்ணலைன்னு சொல்லி சொன்னார். ஓ அப்படியா? பாவம், என்ன மாதிரியே அவரும் ஒரு குழந்தைய இறந்து ரொம்ப தவிப்பார்ல. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும்.
வானவில் கூட ஒரு ஊஞ்சல் ஆட தாயின் அன்பு மறந்தேன் நீ யாரிடாரோ பாட தோளின் மீது சுமந்து ஓர் ஆசான் போல கற்றுக் கொடுத்தாயே என் புலன்கள் மாட. அவர் இங்கே வரலையா? அவரே உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு போனாரு. அவர் வரக்கூடாதுன்னு இல்லை, தெரியல. இந்த ஆசிரமத்துக்கு அவரும் நிறைய டைம் வரணும்னு பார்த்துருந்துருக்காரு. ஆனால் வர முடியவே இல்லையா. இந்த தடவை ஏதாவது தடங்கள் வந்துடுமோன்ற பயத்தில் தான் அவர் எங்களை அனுப்பி வச்சார். எப்படியாவது இங்கே இருக்கிற குழந்தைங்கள இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க விடணும் அப்படின்ற எண்ணத்தில். பாப்பு, உங்கள் பேர் என்ன? அண்ணா, அப்புறம் ஏதோ பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்னாச்சு? அதை பற்றி ஏதாவது? இன்னைக்குதாம்மா அதை பற்றி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினச்சிருக்கோம். ஏன்னா சீக்கிரமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். பார்த்தீங்களா, கம்பெனிக்கு முதல்ல மட்டும் போட்டு வச்சுட்டு அப்படியே இருக்கும். அதில் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். சீக்கிரம் பாருங்கண்ணா. சரிம்மா, ஃபுட்டுக்கு வெளியே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் அந்த பசங்களுக்கு ஒரு மூவி போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் அந்த பசங்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும். அவரோட ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும். அவரோட பொண்ணோட ஆன்மாவும் சாந்தி அடையும்ல. சரிதாண்ணா. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு குழந்தை மகா கிட்ட வரணும்? எதுக்கு குழந்தைய தத்தெடுக்கணும்? ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, எது நடந்தாலும் நன்மைக்கு. அப்போ சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் தேவசேனாக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தையோட ஆன்மாவும் நல்லபடியாக சாந்தி அடையும். இதை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெரியவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்கிற வாயால் குழந்தையோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வலிக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அழுகாதீங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ செய்யணும்னு நினச்ச அந்த மனுஷனை நான் பார்க்கணும். அடுத்த தடவை வரும்போது அவரையும் கூட்டிகிட்டு வாங்க. இப்போ கூட அவர் வெளியே தாக்கா உட்காந்துருக்காரு. அப்படியா? சொல்லவே இல்லை, நான் உள்ள கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. ஏன்னா வெற்றி ஆசிரமம் தானே, ஒன்றும் ஆகாது. பட்டாம்பூச்சி தானே பிடிக்க போறா, பிடிக்கட்டும். ஏண்டி, அவரே உள்ள கூப்பிட வேண்டியதானே? நாங்கள் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம், அவர்கிட்டே கேளு. ஏன்னா என்னாச்சு? அதான் சொன்னேன்லம்மா, ஏன்னு தெரில, அவரோட அந்த ஆசிரமத்துக்குள்ள வர முடியலன்னு தான் சொன்னார். அதுக்கு மேலே எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. சரி, ஓகே, அவரோட ஆசையை நாம நிறைவேற்றிடலாம், அவ்வளோதானே. சரி, ஓகே, பார்க்கலாமா அதுக்கு மேலே என்ன ஏதுன்னு. சரிங்கண்ணா. அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த குரல் எங்க எங்க கேட்ட குரல் மாதிரி இருக்கு. பாத்துமா, பாத்து. அச்சோ, செல்லம், அழுகாதீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப தூரம் போகாது. நான் வேணா புடிச்சு தரவா? அச்சோ, அழகக்கூடாது செல்லம், அது போகாது. நான் புடிச்சு தரவா? சரி செல்லம், அழுகாதீங்க, அழுகாதீங்க. கண்டிப்பா வரும். இப்ப வேணா அங்கிள் போய் புடிச்சிட்டு வந்து தரவா? அப்போ பட்டாப்பூச்சி கையில இருக்கும். ஐ, இதோ வந்துச்சு பாருங்க, வந்துச்சு பாருங்க.
பட்டாம்பூச்சி கையில வந்தோட பாப்பாக்கு சிரிப்பு பாத்தீங்களா? உங்க பேர் என்ன செல்லம்? லக்கி. என் பேரு என்னவா இருக்குன்னு கண்டுபிடிங்க. அழகா பேசுறீங்களே. என் பேரு என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. லக்கு. உங்க அம்மா அப்பா எங்க? எல்லாரும் எங்க போனாங்க? கண்ணே கண்ணே உன்னை கண்டதோர் வரமே நெஞ்சில் வைத்தே கொஞ்ச எண்ணுவேன் நாளெல்லாமே சுடரே சுடரின் தொடரே சுகமே சொந்தம் கை நீட்டு அம்மா பகலே பகலின் எழிலே வெளிச்சம் உள்ளே போக்குதம்மா ஆமுத கடலில் நானே விட இதயம் குலுங்குதே மழையும் வெயிலும் சேர்ந்தேன் வர உயிரும் தழும்புதே நீ சாதாரணமான ஆளுன்னு நினைச்சா உனக்குள்ளயும் நிறைய ஆக்டிங் இருக்கும் போல. ஏய், இன்னி சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருக்க? டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் நிறைய கேடி வேலைலாம் பார்ப்பேன், தெரியுமா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப என்னாச்சு? என்ன? ஒன்றும் இல்லை, கேடி வேலை தான் பார்ப்பேன்னு சொல்கிறேன். என்ன கேடி வேலைலாம் கேட்க மாட்டியா? ஆகலையா? இதெல்லாம் தப்பு. காலேஜ் கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதானா? என்ன ஆகும்? ஏய், நான் என் அக்கா மண்டையவே கழுவுனவன். என்ன உன் மண்டையை கழுவுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வேணா அகல்யா, இது காலேஜ் வேணாம். அகல்யா, உன் ஃப்ரெண்ட்ஸு அந்த மதனு எல்லாருமே வந்துட்டாங்க. வரட்டும், ஐ டோன்ட் கேர். இதுக்கா இப்ப நீ என்ன தெரியுமா சொல்லுவ? இது காலேஜா இல்ல சத்திரமானு கேப்ப. அதை தாண்டி வேற என்னடா உனக்கு தெரியும்? அதை நானே கட்டுறேன். இது காலேஜா இல்ல சத்திரமா? எங்க வந்தாலும் ஒரே ரொமான்ஸ் லவ் குதூகலமா இருக்கு. ராக்கி, அந்த டவுட் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அதுவும் என் கிளாஸ்ல ஒருத்தி இருக்கவே மாட்டா. நான் அடிச்சு சொல்றேன். என்ன? நான் வேணா பாரு, காசு கூட கட்டி போட்டு சொல்றேன். இவ இந்த செமஸ்டர்ல எல்லா எக்ஸாமையும் அரியறா. அரியர் விழுந்தா கிளியர் பண்ணிக்கலாம். பட் ரொமான்ஸ் எல்லாம் அப்படி இல்லைல. டேய் மதன், என்னடா அடியில நெருப்பத்து வச்ச மாதிரி இருக்காடா? என்ன? அதுல கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி விடு. நல்லா கலந்து விட்டு எரியும். இந்த பாருடி, நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வேறங்க கல்யாணத்துல தான். இப்ப மட்டும் எல்லாரும் தள்ளி போகல, நான் போய் பிரின்சிபலை கூட்டிட்டு வருவேன். நீ மூடு. பிரின்சிபல் பிளாஷ்பேக்ல இருக்காரு. அவர்லாம் இப்ப வர மாட்டாரு. அதனாலதான் நான் அழகியில டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கேன். இல்லடா அழகியில கிட்ட நான் இருப்பேன். டேய் போதும்டா, ஏன்டா அப்படி படுத்துறீங்க? நான் ஏதாவது பண்றேனா? அவளை பாருங்க. ஏம்மா, நீ ரொமான்ஸ் பண்றது போதுமா? இப்படியே கண்ணாலே எவ்வளவு நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்ப? சட்டு புட்டு வர்ற வேலையை பாரு. அங்க வேற எக்ஸாம்பிள் வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. படிக்கலன்னா அப்புறம் அரியர் தான். நீ பிட் அடிச்சுக்கோ ராக்கி, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அப்ப மதன் பிட் அடிச்சாலும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? எதுவும் கேட்க மாட்டேன்னு இல்ல, ரொம்ப பிட் அடிச்சு பார்த்து எழுதுனீங்கன்னா மொத்தமா போட்டு விட்டுருவேன். ஓகே, போய் படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. அப்படி இல்ல, பெனாயில் ஊத்தக்கூடாது. நல்ல நெருப்பு இருக்கு பத்திய நெருப்பு, அதை அள்ளி தூவி விடணும். ஏண்டா மதனே, அதனை இட்லி பொடியா தூவி விடுறதுக்கு இங்க நீ தைரியமான ஆளாச்சுல. நெருப்பத்தை வச்சு அதை எடுத்து தூவி விடு பார்க்கலாம். கை நல்லா இருந்துச்சுன்னா இட்லி பொடிடா. சரி சரி, இளஞ்சோடி 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம எல்லாம் வந்து நந்தி மாதிரி நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்காது. வாங்க நம்ம போய் மத்த வேலையில பாப்போம். டேய் மதன், இப்ப நீ வரலன்னு வச்சு கூடி படி இருந்து கீழே உருட்டி விட்டு.
இதெல்லாம் தெரியாம நீலாம் எதுக்குதான் காலேஜ் வந்து படிக்கிறியோ? டேய் ராக்கி, கண் ரொமான்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு காலேஜ் வர்றாங்களா? எல்லாரும் படிக்கிறது காலேஜ் வருவாங்க. சிலர் ரொமான்ஸ் பண்றதுக்கு, சிலர் மதன் மாதிரி வயிறு சாவறதுக்கு. டேய் மதனிக்கு பாரு, நான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொன்னேன், எதையாவது காது கொடுத்து கேட்டியா நீ? எதையாவது காது கொடுத்து கேட்டியான்னு கேக்குறேன் பாரு. சைடு கேப்ல உன்னை இன்னென்னலாம் பேசுற நீ? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லடா. நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, நம்பு. அப்போ இவன் எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்றியா? டேய் உனக்கு வேற எப்படிடா நான் சொல்றது? அவன் பாருடா எப்படி பேச்சுவாக்க உன்னை கலாச்சிட்டு இருக்காரு. நானும் உன்னை டைரக்டா கலாய்ப்பேன். என்ன உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாமே நேருக்கு நேரம் இருக்கணும். அவன் பாரு மறைமுகமா முதுகுல குத்திட்டு இருக்கானே, முதுகுல குத்துறவன நம்பிக்கை துரோகம் பண்றவன். உனக்கு ஃப்ரெண்டே அப்படியே தள்ளி விடு, கீழே உருண்டு போய் சாகட்டும், தள்ளி விடு. டேய் நண்பா, என்னடா இங்க பாருடா, முதுகுல குத்துறவன அப்படி பலன்னு பேசுவான், நம்பாத. வேற வெளி தோற்றம் பலன்னு இருக்கும், உள்ள எவ்வளவு வஞ்சகம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். டேய் மச்சான், நம்மளாம் எப்படி பழகிருக்கோம்? நம்ம பழக்க வழக்கெல்லாம் எப்படி ஒரு பழக்க வழக்கம்? நான் போய் உனக்கு நம்பிக்கை த்ரோம் பண்ணுவேன். நான் பலப்பலன்ல இல்லடா, எனக்கு உள்ளேயும் மனசு பலப்பலன் தான் இருக்கு, வெளியே பலப்பலன் தான் இருக்கு. உருண்டு ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப, நான் சொல்றேன் பாரு. இங்க பாருடா, நான் உன்னை மாட்டி விட்டாலும் உனக்கு நம்பிக்கை துரோகம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என் மனசு நல்ல மனசு. ஒரு பாட்டு கூட போடுவாங்க, என் மாட்டி அந்த பாட்டு போடு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே. பாரு என் மனசு எவ்வளவு அகலம் தெரியுமா? அதெல்லாம் அளவிடவே முடியாது, அவ்வளவு அகலம். உன் மனசு அகலத்துல தீய வைக்க. சரி வாங்க எல்லாரும் போலாம். டேய் வாடன்பா, உன்னை நான் பாத்துக்கிறேன். வாடா, உன் காதல நான் சேர்த்து வைக்கிறேன்டா. நீ வா, நான் சொல்றது கே. ராக்கி சொன்னா எல்லாமே நல்லபடியா இருக்கும். நீ வா, நம்ம போலாம். வா மதனே, வா. வாங்குறதுல வருவியா மாட்டியா சொல்லு. நீ வா, நம்ம போலாம். எல்லாரும் போயிட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ரொம்பவே பயந்தேன். ஐயோ நம்ம அக்கா ஒத்துக்க மாட்டாளோ, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனால் இவ்வளோ சுலபமாக நம்ம சேர்ந்துட்டோம்ல, கண்டிப்பாக இது கல்யாணம் வரைக்கும் போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி உனக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் மதன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அப்படியே பண்ணாலும் என் அக்கா அவனுக்கு கரெக்டான பதிலடி கொடுப்பா. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம லவ் பண்ணி கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் நம்ம லைஃப்பில் நம்ம சேர்ந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறையா இந்த வெப்சீரிஸ்லாம் பார்ப்பேன். அப்போது அதிலலாம் எப்படி தெரியுமா, எந்த ஒரு விஷயமே கஷ்டப்படாமல் அதில் நம்ம நிறையா விஷயங்களை அனுபவிக்காமல் அது நம்ம கைக்கு கிடச்சிட்டா நம்மளோட லைஃப்பில் அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ, அதாவது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோமா. இது வந்து ரியாலிட்டி என்ன. ஆனால் நம்ம லைஃப்பில் அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் பேசி புரிஞ்சிருந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீ இங்க பேசுற? டியா, டே உனக்கு டீ போட்டு கூட கூப்பிட தெரியுமா? பரவாயில்ல, ஒரு மாதிரி கிளிக்கா இருக்கு. நான் குட் பாயா தான் இருந்தேன், என்ன பேட் பாயா மாத்தினது நீ தான். நான் எவ்வளவு குட் பாய் தெரியுமா? என்ன பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப ரொம்ப. அப்ப ஐ லவ் யூ சொல்லு. 1 4 3. நோ, ஐ லவ் யூ சொன்னாதான் அக்செப்ட் பண்ணுவேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே, பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச என்ன கொண்டாலும் அப்போதும் பேர சொல்லேனடி. இப்போ வரைக்கும் நீ சொன்ன வரைக்கும் ஹரிஹரன் மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. அடிக்கடி அவரை பார்த்து நீ ஒரு கேள்வி கேட்குற, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணி உன் லைஃபுக்குள்ள இருக்க வச்ச அப்படின்னு சொல்லி. அது என்ன கண்ட்ரோல், இதுக்கு யார் காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரிஹரன் உன்னை விட்டு உன் லைஃப்பை விட்டு போறதுக்கு ஒரு ரீசனபிளான காரணம் தெரியணும் பத்தியா, அதுக்காக. இருக்கு ஜீவா, நிறைய காரணம் இருக்கு. காரணம் இருக்கிறதுனால தான் அங்க நான் வெறுக்கப்பட்டேன். இல்லைன்னா நான் வெறுக்கப்பட்டிருக்க மாட்டேன். அவன் லைஃப்ல இருந்திருப்பேன். இந்நேரம் அவனுக்கு எனக்கு கல்யாணமே ஆயிருந்திருக்கும். ஆனா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. நான் என் அண்ணகிட்ட சொன்ன மாதிரி என்னை யாரும் நெருங்கிட முடியாது, நான் ஒரு நெருப்புடான்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மறுநாள் நான் காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்பெல்லாம் ரொம்ப துருன்னு இருப்பேன். எப்ப பார்த்தாலும் என் அண்ணன் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அவனுக்கு எனக்கும் சண்டை வரத நானே இல்லை. நீங்க கேட்பீங்க, வீட்டுல அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிலாம் இருந்தா கண்டிப்பா சண்டை வரதா செய்யும் அப்படின்னு. ஆனா நாங்க 2 பேரும் அப்படி சண்டை போட மாட்டோம். எதுக்கு சண்டை போடுறேன்னு எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அப்படி அடிச்சு மலை கட்டுவோம். அன்னைக்கு அவனாலதான் நான் பஸ்ஸவே விட்டேன். பஸ்ஸை விட்டுட்டு எக்ஸாம் எப்படியே எழுதிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட போய் திரும்ப வரும்போது பஸ் வரல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். அப்ப வரும் அப்ப வரும்னு நானும்
இன்னைக்கு ஸ்டடி லீவ். ஓ அப்படியா? எனக்கு ஸ்டடி லீவ் கூட விட மாட்டாங்க, படிக்க சொல்லியே சாவடிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? வேணாண்டி வேணாண்டி, அந்த காலேஜ் வேணாண்டி, முக்கியமா இங்கிலீஷ் குரூப் வேணாண்டின்னு சொன்னேன். கேட்டியா? கேட்கல. மேடத்துக்கு லெக்சர் ஆகணுமா? காலேஜ் லெக்சர். நீ டாப்பர் தாண்டி, ஒத்துக்கிறேன். அதுக்காக லெக்சர் ஆக முடியும் நீ நினைக்கிறியா என்ன? ஓகே, உன்னோட திறமைக்கு நீ ஆயிடுவேன்னு வச்சுக்கிருவோம். ஆனா ஒரு எத்து போன காலேஜில் போய் படிக்கிறேன், அதான் ரொம்ப இதா இருக்கு. சரி ஓகே விடு, என்ன பண்றது? நம்ம தலையில அப்படிலாம் எழுதிருக்கும் போது நம்ம என்னதான் பண்ண முடியும்? அப்படிலாம் இல்லடி, அந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அவ்வளவுதான். ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மள திறந்து விட்ட ஆளுங்க மாதிரி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம குட்டிச்ச வரதானே போவோம். என்னமோமா. சரி ஓகே, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? பஸ்ஸுக்கு தாண்டி, இன்னும் பஸ்ஸை காணோம். என் அண்ணங்காரனால தான் காலையிலே பஸ் விட்டேன். இப்போ அந்த எருமை ஃபோன் பண்றதுக்கு என் போன்ல சார்ஜ் இல்ல. அம்மா ஃபோன் இருக்கா? இப்போதான் கூட படந்தாய் மண்டையில தட்டி வாங்கிட்டு போனா ஆள்கிட்ட பேசணும்னு சொல்லி. நான் என்ன பண்றது? என்கிட்ட இல்லையே. யார்கிட்ட கேட்க வேண்டியதானே? எவன்கிட்ட கேட்கறது? எவனை பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்க்கறான். யார்கிட்ட கேட்க பிடிக்கல, அதான் நிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது பஸ் வராதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு காலையிலே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இப்போ பஸ் வராதுதான். என்னடி இப்படி சொல்ற? எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? ஏன் நாளைக்கு எக்ஸாம் படி, நான் ஒண்ணுமே படிக்கல. நீ நைட் ஃபுல்லா ஸ்டடி பண்ணனும்னு நினைச்சிருக்கேன். நீ என்ன பண்ண சொல்ற? அதுக்காக பஸ்ஸுக்கு உனக்கு கூட்டிட்டு வர முடியும்? வரலன்னு சொல்ல முடியும்? ஐயோ போச்சா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சரி சரி வரி பண்ணாத. இங்க எங்கயாவது ஷேர் ஆட்டோ ஏதாவது வரும், அதுல ஏறிப்போ. ஓகேவா? சரி, என் அண்ணன் வந்துருவான், அங்கதான் வாழ நின்று பேசிட்டு இருக்கான். ஓகே, நான் பார்த்துட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். ஓகேவா? பை. ஓகே. அன்னைக்கு மட்டும் அவ கொஞ்ச நேரம் நின்றுருந்தானா அவ கூடயே நான் ஷேர் ஆட்டோல போயிருப்பேன். திரும்ப அவனை நான் பார்த்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்திருக்காது. ஆனா தீதி அங்க அப்படிதான் அமீரன் இருந்திருக்கு போல. அவ என்னை விட்டு இப்படி போக அவன் என்னை தேடி வந்தான். ஐயோ இவனா? இவன் பேரு சூரியரனாச்சே. ஹரிகரன். அட நம்ம ஒரு பொண்ணு. பாருடா ட்ரெஸ் கலர. இதுதான் நேரங்காலங்கிறது. கலக்கடா இருக்கிற உனக்கு எங்க மச்சா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மால் மட்டும் லுக்கா தெரியுதா? ஏன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுதா? ஹாய். ஹாய். என்ன ஹாய் தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு ஸ்மைல்? எனக்கு யாரு ஹாய்னு சொன்னாலும் நான் அப்படிதான். ஓகே, உங்களுக்கு என்ன? உங்க வேலை பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு என்ன? சரி ஓகே. ஹலோ டார்லிங். என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ என் மொற பையனாயிட்டா? என்ன கலாய்க்கிறது இருக்கா என்ன? இங்க பாரு, நான் வேற மாதிரி அவ்வளவுதான் பாத்துக்கோ. சும்மா சும்மா சீடிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். என்ன சீட்டிக்கிட்டு இருந்தேன்? பார்க்க அழகா இருக்கீங்க, பேசி பழகலான்னு பார்த்தா ரொம்ப தான். ஆமா, எதுக்கு இங்க நிக்கிறீங்க? அது உங்களுக்கு தேவையில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னோட வேலையா? என்னோட வேலையே இதுதான். எப்படி பொண்ணுங்க பின்னாடி போய் பொறுக்கிறதா? ஐயோ, அந்த அளவுக்கு கேவலமானவளா இல்லம்மா. நான் பேசிக்கலி டீசென்ட் தான். ஓகே, நீ படிக்கிற காலேஜ் பிகேபி தானே? அட பாவி, அதுக்குள்ள நான் படிக்கிற காலேஜை கண்டுபிடிச்சிட்டான். இவன் சரியான ஆளுதான். என்ன யோசனை? அதுக்குள்ள எப்போ நம்ம படிக்கிற காலேஜ் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? நான் பிரபல தொழிலதிபர் ராமகிருஷ்ணாவோட பையன். அதனால இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவர் உங்க பெரியப்பா தானே? ஆமா, பெரியப்பா எதுக்கு சித்தப்பான்னு கூப்பிடுறீங்க? அவர் எனக்கு பெரியப்பா முறையும் வரும், சித்தப்பா முறையும் வரும், ரெண்டும் கலந்த கலவை தான். அதனால நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எனி ப்ராப்ளம் யூ? நத்திங், நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க இருக்கிறத பார்த்தா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா பஸ் இன்னைக்கு ஸ்ட்ரைக், ஸோ இன்னைக்கு எந்த பஸ்ஸும் மூவ் ஆகாது. உங்களுக்கு அப்செஷன் இல்லைன்னா நான் கொண்டு போய் வீட்டில் விடுறேன். உங்களுக்கு எதுக்கு? நீங்க அப்படியே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் மிஸ்டர் சொரிகரன், சாரி மிஸ்டர் ஹரிகரன். சைடு கேப்ல ரொம்ப தான் சொரிகரன் போடுறீங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லதா இருக்கு. என்ன இவ்வளவு கேவலமானவனா இருக்கான்? பேரு கேவலமா சொல்லிட்டு இருக்கேன், அது கூட நல்லா இருக்குங்கடா. ஒருவேளை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும்னா இப்படிதான் பசங்க வழிவானுங்களோ இருக்கும். வேணா அண்ணன்ட்ட சொல்லுவோம். வாங்க, நான் வேணா வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம், எனக்கு போய்க்க தெரியும், நடந்து கூட போயிடுவேன். ஏமா, மணி என்ன தெரியுமா? 7:45. இதுக்கு மேல நீ நடந்து போய் எப்படி போவ? மாமா ட்ராப் பண்றேன். அது அது இல்ல, எனக்கு போய்க்கிறது தெரியும். அம்மா, உங்க பயம் நியாயமானதுதான். ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படிடா அடையாளம் தெரியாதவங்க கூட, ஐ மீன் அடையாளம் தெரியாதவங்க சும்மா ஒரு பையன் கூட வரது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஓகே, உங்க நினைப்பு உங்க பயம் எல்லாம் ஒரு நியாயமான விஷயம் தான், நான் தப்பு சொல்ல விரும்பல. ஆனாலும் பசங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொடுங்கம்மா. ரொம்பதான். சரி ஓகே, நம்பி வரேன். வாங்க.
குடிக்கலாம் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி இறக்கி பிடிச்சிட்டு வரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப தான் இப்படி ஸ்டாப் பண்ணுங்க. என் வீடு இங்கே தான் இருக்கு. எனக்கு போய்க்க தெரியும். இதுக்கு மேலே கொண்டு போய் அங்கிட்ட நீங்கள் ஒன்றும் ட்ராப் பண்ண வேணாம். என் அண்ணன் பார்த்தானா அவ்வளோதான், உங்களுக்கு தான் தேவையில்லாதது. அவரு என் மச்சான் தானே? இல்லம்மா அப்படி இல்ல, எப்படி இருந்தாலும் எனக்கு மச்சான் முறை தானே வருது, அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்ல. எதுக்கு இங்க இறங்கிக்கிறீங்க? கொஞ்சம் தூரம் நடந்து போனா கால் வலிக்குள்ள. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் மிஸ்டர் சூரிகரன். சரி மிஸ்டர் ஹரிகரன். சரி. அது எனக்கு பார்த்துக்க தெரியும். ஸோ கொஞ்சம் ஏமா ஏமா பூதம் இல்லம்மா, அது ஜோக்கர். உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இந்த மாதிரி தான் நைட் டைம்ல இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு சிலர் டான்ஸ் ஆடுவாங்க, அதான். ஓ ஜோக்கரா? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். ஆனா அது நல்லா தான் இருக்கு. அதுகிட்ட பேசலாமா? பேசலாம் செய்யாது, வேணா ஆக்ஷன் கொடுக்கும். ஹோய் ஹோய். வாவ், என்ன அழகு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தப்பா நினைச்சிட்டேன்னா உங்க மாஸ்கை ரிமூவ் பண்ண முடியுமா? நான் ரிமூவ் பண்ணணும், எனக்கு என்ன தருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ், நான் இந்த மாதிரி ஜோக்கர்லாம் பார்த்ததில்ல, நேரில் பார்த்ததில்ல, டிவி ஷோ அதில் மட்டும்தான். ப்ளீஸ் 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 ரிமூவ் பண்ணுங்க. நான் யாருக்காக ரிமூவ் பண்றேனோ இல்லையோ, உனக்காக நீங்க கண்டிப்பா ரிமூவ் பண்ணதான் போறேன். ஏன்னா நீ அம்புட்டு அம்சமா அழகா இருக்க. அழகெல்லாம் சொல்லி ஐஸ் சீக்கிரம் ரிமூவ் பண்ணுங்க. அழகே லேலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அழகா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. வாவ், என்ன அழகா இருக்காங்க. இவங்க எப்படி இவர் கூட ஜோடி ஆவாங்க? சின்ன பையன், சின்ன பையனுக்கு ஜோக்கர் வேலையா? யாரா இருந்தாலும் சாப்பாடுக்கு இப்படி தானே படைச்சு தானே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையனவா? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அந்த பையனை மட்டும்தான் பிடிச்சிருக்கா. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிருக்கேன், என்னெல்லாம் பிடிக்காதா? எனக்கு ராக்கிய அப்பவே தெரியும். ஆனா அவன் சின்ன பையனா இருந்தனால அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா இப்ப பொசிஷன் மாறிடுச்சுல. அப்போ ராக்கிய தான் முத நாங்க பார்த்தேன். அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ள இவன் என்னென்னமோ பேசி என் மனசை மாத்திட்டான். ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லவனா தான் இருந்தான், எனக்கானவனா தான் இருந்தான். ஆனா ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் சுயரூபமே என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. ராக்கிய ஒரு ஜோக்கர் வேடத்துல அங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சர்ப்ரைஸா இருந்தது. அதே இதை அவனை காலேஜ்ல பார்க்கும்போது அதை விட சர்ப்ரைஸா இருந்தது. ஆனா அவனுக்கு தான் என்ன தெரியல போல. இப்ப சொன்ன கூட ஐயோ அப்பவே பாத்துறீங்க அழகிய லைலான்னு சொல்லுவான். சரி ஓகே, வீடு வந்துருச்சு, இறங்குறீங்களா? அப்படி என்ன பேச பண்ணு சொல்லிட்டு பேச மாட்டீங்க? இனி அவங்க பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, வீடு வந்துருச்சு, அதனாலதான். நாளைக்கு வாங்க, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா பேசுவாங்க. ஓகே. அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. உங்களை கட்டிக்க போடவர் கொடுத்து வச்சவர். ராக்கி எப்படி ஒரு வார்த்தையை கேட்கவும் இவன் என்ன பார்த்தான். அந்த பார்வையே என்னன்னு எனக்கு தெரியல. அவன் கூட இருக்கும்போது எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. அவன் சொன்ன மாதிரி ஒருவேளை நானும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அவனை பார்க்கும்போது எனக்கு இனிமே இவன் கூடயே நம்ம இருந்துடணும் அப்படின்ற ஃபீல் எனக்குள்ள வந்துச்சு. அங்கதான் லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு. எவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பறிவிழும் இரவுகளாயிரம் என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீளுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே